கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு கூட பேசும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேறு பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். பாருங்க, வசனம் விதமாய் சொல்லுகிறது, செத்த ஈக்கள் அந்த பரிமள தைலக்காரன் அந்த தைலத்துல விழுந்துச்சு, அது நாரி கெட்டு போயிடும். அதே போலதான் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை ஒரு சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுகிறது. உதாரணமா, ஒரு மனுஷன் நல்ல கணத்திலும் ஞானத்திலும் நல்ல பேர் பெற்றவன் தான், நல்ல ஒரு கோடீஸ்வரர், நல்ல பணக்காரர், பிறர் மதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஊர்ல ரொம்ப கணம் பெற்ற ஒரு மனுஷன். ஆனா அந்த மனுஷன் ஒரு டைம் என்ன பண்றாரு, அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு செடியில என்ன ஆகுது அப்படின்னா, பூசணிக்காய் நிறைய காய்ச்சி தொங்குது. பார்க்கும்போது அது ரொம்ப ஆசையா இருந்திருக்கு அவருக்கு. பூசணிக்காய் பார்த்தோம் நிறைய காய்ச்சிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன ஆயிடுச்சு, அது ஒரு சின்ன சபலம், அதை போய் பறிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் நினைச்சா எவ்வளவோ வாங்கலாம். ஆனா அவருக்கு அந்த செடியில பார்த்ததும் ஒரு சின்ன ஒரு ஆசை அவருக்கு, அதை போய் பறிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிச்சு எடுத்துட்டு போயிடுறாரு. அதை கவனிச்சிருந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர், ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவர் ஒரு பூசணிக்காயை போய் திருடிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் என்ன ஆயிடுச்சுன்னா கெட்ட பேர் ஆயிடுச்சு. அவோ எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த மரியாதைக்குரிய பணக்காரர் வீடு, அந்த கோடீஸ்வரர் வீடு இப்படின்னு சொன்னவங்க அந்த சுரக்கா திருந வீடு, பூசணிக்காய் திருந வீடு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, அவனுடைய பெயர் அந்த ஒரு சின்ன விஷயத்தினால கெட்டு போயிடுச்சு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு நாள் அவர் யோசனை பண்ணாரு, இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தன்னோட மகன் கிட்ட ஐடியா கேட்கிறாரு, என்ன பண்ணலாம், இந்த பேர் இப்படி ஆயிடுச்சு, என் பேரு கெட்ட பேர் ஆயிடுச்சு, எல்லாம் எவ்வளவு ஞானமா என்னை நடத்தினாங்க, எவ்வளோ மரியாதையா என்னை கையெடுத்து கும்பிட்டாங்க, ஆனா என் பேர் இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, நீங்களும் கூட ஒரு சின்ன விஷயம், உங்க பெயர் கெட்டு போற அளவுக்கு, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படாத அளவுக்கு நீங்க நடந்து கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம். அப்போ நம்மளுடைய பெயர் கெட்டு போயிடக்கூடாது, ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஞானத்தோடும் கவனத்தோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்தின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமேயானால் நாம் நியாயந்திருக்கப்படும் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாமளும் ரொம்ப ஞானத்தோடு கவனத்தோடு நிதானத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது அந்த சின்ன மதியினம் கூட நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த மதியினத்தை எப்படி ஜெயிக்கணுமோ அப்படி ஜெயித்து வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாத நல்ல வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, செத்த ஈக்கள் ஆண்டவரே பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிறது. அதே போலதான் ஒரு சொற்ப மதியினமும் ஆண்டவரே ஞானத்திலும் அறிவிலும் பேர் பெற்றவனை அப்படி செய்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ராஜா கர்த்தாவே, உங்களுடைய ஜனங்கள் ஞானமாய் அறிவாய் புத்தியாய் நடந்து கொள்ளட்டும் சுவாமி. ஒரு சின்ன அற்ப விஷயத்துக்காக ஆண்டவரே தன்னுடைய மரியாதையை இழந்து விடாதபடிக்கு, ஆண்டவரே உங்க நாமத்தை தூஷிக்காதபடிக்கு, ஆண்டவரே அப்பா ஞானத்தோடு அறிவோடு புத்தியோடு நடந்து கொள்ள தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆசீர்வதிக்க பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க. ஞானத்தோடு அறிவோடு புத்தியோடு கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி உங்க நாமம் எங்கள் வழியாய் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் ஆசீர்வதியும் பொறுப்படும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, ஞானத்தோடு நடந்து கொள்வோம், தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாய் வாழ்வோம். God bless you.